ஒரு நாள் அழகான ஒரு குட்டி எலி ரிப்பன் கட்டி அழகாக இருந்தது. அது கண்ணாடியில் பார்த்து சொன்னது, நான் உலகிலேயே அழகான எலி. அது வீட்டின் முன் உட்கார்ந்து யாராவது திருமணம் செய்ய வர காத்திருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு சிறிய எலி வந்தது. அழகான எலி, என்னை திருமணம் செய்வாயா என்று கேட்டது. அது உன்னிடம்தான் இருக்கிறது என்று அவள் சொன்னாள். நீ வேலை முடிந்து வந்த பிறகு என்ன செய்வாய்? சிறிய எலி மகிழ்ச்சியாக சொன்னது, சீக் சீக் நீ, நான் உனக்காக பாடி ஆடுவேன். ஆனால் அழகான எலி திரும்பி, இல்லை, உலகத்தில் எதற்கும் நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன் என்றாள். சிறிய எலி சோகமாக இருந்தாலும் அமைதியாக அருகில் நின்றது. பிறகு ஒரு சேவல் வந்தது. அழகான எலி, என்னை திருமணம் செய்வாயா என்று கேட்டது. அது உன்னிடம்தான் இருக்கிறது என்று அவள் சொன்னாள். நீ வேலை முடிந்து வந்த பிறகு என்ன செய்வாய்? சேவல் கூவியது. கோக்கரக்கோ. எலி காதை மூடி, இல்லை, உலகத்தில் எதற்கும் நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன் என்றாள். பிறகு ஒரு சிங்கம் வந்தது. அழகான எலி, என்னை திருமணம் செய்வாயா என்று கேட்டது. அது உன்னிடம்தான் இருக்கிறது என்று அவள் சொன்னாள். நீ வேலை முடிந்து வந்த பிறகு என்ன செய்வாய்? சிங்கம் கர்ஜித்தது. ரோர். எலி பயந்து, இல்லை, உலகத்தில் எதற்கும் நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன் என்றாள். பிறகு ஒரு குரங்கு வந்தது. அழகான எலி, என்னை திருமணம் செய்வாயா என்று கேட்டது. அது உன்னிடம்தான் இருக்கிறது என்று அவள் சொன்னாள். நீ வேலை முடிந்து வந்த பிறகு என்ன செய்வாய்? குரங்கு தாவி, ஈ ஈ. எலி தலையசைத்து, இல்லை, உலகத்தில் எதற்கும் நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன் என்றாள். பிறகு ஒரு தவளை வந்தது. அழகான எலி, என்னை திருமணம் செய்வாயா என்று கேட்டது. அது உன்னிடம்தான் இருக்கிறது என்று அவள் சொன்னாள். நீ வேலை முடிந்து வந்த பிறகு என்ன செய்வாய்? தவளை சொன்னது. குரோக் குரோக். எலி சொன்னாள், இல்லை, உலகத்தில் எதற்கும் நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன். ஒரு மாலை ஒரு பூனை அமைதியாக வந்தது. அழகான எலி, என்னை திருமணம் செய்வாயா என்று கேட்டது. அது உன்னிடம்தான் இருக்கிறது என்று அவள் சொன்னாள். நீ வேலை முடிந்து வந்த பிறகு என்ன செய்வாய்? பூனை மெதுவாக சொன்னது, நான் உனக்காக இனிமையான தாலாட்டு பாடுவேன். மியாவ் மியாவ். எலி மகிழ்ந்து, என்ன இனிய குரல் என்றாள். நான் உன்னை திருமணம் செய்கிறேன் என்றாள். எல்லா விலங்குகளும் திருமணத்திற்கு வந்தன. அவர்கள் மோதிரம் மாட்டிக்கொண்டார்கள். அந்த இரவு எலி அமைதியாக தூங்கியது. பூனை மெதுவாக அருகே வந்தது. அதை சாப்பிட தயாரானது. மறைந்து இருந்த சிறிய எலி பூனையின் வாலை பிடித்து மின்சாரத்தில் வைத்தது. பூனை கத்தி ஓடிவிட்டது. நீ என்னை காப்பாற்றினாய் என்று அவள் சொன்னாள். சிறிய எலி சொன்னது, நான் உன்னை உண்மையாக நேசித்தேன். இப்போது என்னை திருமணம் செய்வாயா என்று அவள் கேட்டாள். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நீதி: தோற்றத்தையும் இனிய வார்த்தைகளையும் மட்டும் நம்பாதீர்கள்.